சரி அமைதி 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 ஐயா, நாங்க தொடங்குறோம் இப்போ. எல்லாருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். சரி, எல்லோருக்கும் வணக்கம். இன்று போக்குவரத்து கழகங்களில் நாங்கள் கொடுத்திருந்த வேலை நிறுத்த நோட்டீஸை ஒட்டி இரண்டாவது சமரச பேச்சுவார்த்தை நடந்தது. இரண்டாவது சமரச பேச்சுவார்த்தையில் உரிய அதிகாரிகள் வர வேண்டும் என்று போன பேச்சுவார்த்தையில் சொன்ன அடிப்படையில் இன்று 2 நிர்வாக இயக்குநர்கள் வந்தார்கள். அந்த நிர்வாக இயக்குநர்களோடு வேறு சில அதிகாரிகளும் வந்திருந்தார்கள். பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே நாம் கொடுத்திருக்கக்கூடிய 6 முக்கியமான கோரிக்கைகள். 1, வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசு கொடுக்க வேண்டும். 2, ஓய்வூதியர்களுடைய பஞ்சப்படியை உடனடியாக வழங்க வேண்டும். ஊதிய ஒப்பந்தங்கள் வருகிற போது ஓய்வூதியர்களுக்கு ஊதிய விகிதத்தை ஒப்பந்த பலனை கொடுக்க வேண்டும். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். கருணை அடிப்படையிலே அந்த தொழிலாளிகள் விண்ணப்பித்து காத்திருக்கிற தொழிலாளிகளுக்கு வழங்க வேண்டும். 2003க்கு பிறகு வேலையில் சேர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு பழைய பென்ஷனை அமுல்படுத்த வேண்டும். 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க வேண்டும். இந்த 6 அடிப்படையான கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகள் மீது பதில் என்ன என்று கேட்டோம். அவர்கள் பதில் சொல்லுகிற போது அமைச்சர் ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். பொங்கலுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே கொஞ்சம் அவகாசம் வேண்டும் எல்லா விஷயத்தையும் பேசுவதற்கு என்றுதான் அரசு தரப்பிலே இருந்து நிர்வாக தரப்பிலே இருந்து பதில் வந்தது. இந்த பதிலில் எங்களுக்கு எந்த திருப்தியும் இல்லை. ஆகவே இந்த பதிலை நாங்கள் ஏற்க முடியாது என்று அனைத்து சங்கங்களும் அறிவித்து விட்டோம். அதற்கு பிறகு பல விதமாக அவர்கள் சொன்னார்கள், கொஞ்சம் டைம் வேண்டும், அவகாசம் வேண்டும். பிரச்சனை என்னவென்றால், எல்லா கோரிக்கையும் 15வது ஊதிய ஒப்பந்த கோரிக்கையை தவிர மீதம் இருக்கிற அனைத்து கோரிக்கையும் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருப்பது, பல சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு உள்ளானவை, பல சந்தர்ப்பங்களில் டைம் கேட்டு கிடைப்பில் போடப்பட்டவை. ஆகவே மீண்டும் மீண்டும் டைம் என்பது எங்களை ஏமாற்றுவது போல் இருக்கிறது. ஆகவே இதை ஏற்கவே முடியாது என்று இந்த எல்லா கோரிக்கைகளின் மீதும் ஒரு கான்கிரீட்டான பதில், ஒரு குறிப்பான பதில் தேவை என்று நாங்கள் கேட்டோம். அவரிடம் அந்த பதில் இல்லை. கடைசியாக எல்லா சங்கங்களும் ஒரு வேலை நிறுத்தம் என்பது இந்த பொங்கலுக்கு முன்னால் நடந்துவிடக் கூடாது என்கிற அக்கறையிலே நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை கூட ஒரு கோரிக்கையாக, சரி 15வது ஊதிய ஒப்பந்தம் பொங்கலுக்கு பிறகு பேசலாம், மீதி கோரிக்கை பொங்கலுக்கு பிறகு பேசலாம் என்று வைத்துக் கொண்டாலும், ஓய்வு பெற்றோருடைய பஞ்சப்பொடி விஷயத்தில் எந்த சமரசத்தை நாங்கள் செய்ய முடியாது. இந்த பொங்கலுக்கு முன்னால் அவர்களுக்கு இந்த பஞ்சப்பொடியை நீங்கள் வழங்க வேண்டும், குறைந்தபட்சம் ஒரு நிவாரணம் என்பதையாவது நீங்கள் ஏற்க வேண்டும் என்று பலவிதமான ஆலோசனைகள் நாங்கள் சொன்னோம். இந்த பொங்கல் என்பது அவர்களுக்கு மகிழ்ச்சியான பொங்கலாக இருக்க வேண்டும். 8 ஆண்டுகளாக அவர்களுக்கு பொங்கல் கிடையாது, தீபாவளி கிடையாது, எதுவும் கிடையாது. 90,000 பேரில் 6,000 பேர் இறந்தே போய்விட்டார்கள். இந்த கொடுமை என்பது அவர்கள் ரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் எங்கு இருக்குமா எனக்கு தெரியவில்லை, இவ்வளவு அக்கிரமம் நடக்கிறது. ஆகவே அதிலே நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம், அதில் நீங்கள் உடனே வழங்க வேண்டும் என்று சொன்னோம். அதிலும் அவர்கள் பொங்கலுக்கு முன்னால் ஏதாவது தருகிறோம் என்ற வார்த்தை அவர்கள் சொல்லவில்லை. ஆகவே இந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு திருப்தி இல்லை. இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் முழுமையாக ஏற்பதற்கு தயாராக இல்லை. இப்போது எல்லா சங்கங்களும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் உள்ளே பேசினோம். பேசின அடிப்படையிலே நாம் வேலை நிறுத்தத்தை நோக்கி செல்வதை தவிர வழியில்லை. நம்முடைய கோரிக்கையை சுருக்கி பொங்கலுக்கு முன் இதையாவது செய்யுங்கள் என்று ஓய்வு பெற்றோர் பிரச்சனை சொன்ன பிறகும் நமக்கு நியாயமான பதில் கிடைக்கவில்லை. ஆகவே வருகிற 9ஆம் தேதியிலே இருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்குவது என்று இந்த அனைத்து சங்கங்கள் சார்பிலே நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். இந்த முடிவை இங்கு வந்திருக்கிற எல்லா சங்கங்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சங்கம் அவர்களுடைய தலைமையில் ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது, இங்கே சிஐடி உள்ளிட்ட சங்கங்களுடைய ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது. இந்த 2 கூட்டமைப்புகளும் இணைந்து இந்த வேலை நிறுத்தத்தை 9ஆம் தேதியிலே இருந்து தமிழகத்திலே வெற்றிகரமாக நடத்த இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதும் அரசாங்கம்
தலையிட்டு பொங்கலுக்கு முன்னால் நாங்கள் எழுப்பி இருக்கிற அந்த குறிப்பான பிரச்சனையிலே ஒரு மாறுதலை உண்டு செய்தால் உண்டு பண்ணினால் வேலை நிறுத்தத்தை தவிர்க்கலாம், இல்லாவிட்டால் வேலை நிறுத்தம் நடக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தனை தொழிலாளிகள் சாதாரண தொழிலாளிகள் உட்பட அத்தனை பேரும் இதில் ஈடுபடுவார்கள். முக்கியமான காரணங்களை உதாசீனம் பண்றாங்க. அதுக்கு மேல என்ன காரணம்? எங்களை ஏமாத்தாங்க, உதாசீனம் பண்றாங்க. வேற என்ன காரணம்? 8 வருஷம் எப்படிங்க? 8 வருஷத்துக்கு காரணம் சொல்ல முடியுமா யாராவது? இன்று நடைபெற்ற இந்த சமரச பேச்சுவார்த்தை கூட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அண்ணா தொழிற்சங்க பேரவையும், பாட்டாளி தொழிற்சங்கம், தேமுதிக, டிஎம்சி, தமிழ்நாடு மனித உரிமை கழகம் என்று புரட்சி பாரதம் மற்றும் திருவிக்கா தொழிற்சங்கம் என்று மொத்தம் 9 நாம் தமிழர் தொழிற்சங்கம் ஆக 9 தொழிற்சங்கங்கள், பிஎம்எஸ் குறிப்பாக பிஎம்எஸ் போன்ற தொழிற்சங்கங்கள் கலந்துக்கிட்டோம். அந்த வகையில் அந்த பேச்சுவார்த்தை எங்களுடைய கோரிக்கையும் சிஐடி யூனியன் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டமைப்பினுடைய கோரிக்கையும் ஏறக்குறைய 6மே ஒன்றுதான். ஒன்னே அடிஷனலா எங்க சார்பில் இருந்து வைக்கப்பட்டிருந்த கோரிக்கை என்னவென்றால் அரசு ஊழியர் ஆக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருந்தது. ஆனால் இதையெல்லாம் நாங்கள் தள்ளி வைத்துவிட்டு எங்களுடைய ஓய்வு பெற்ற தொழிலாளருக்கு இந்த பொங்கலுக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து குரல் கொடுத்து கூட அதிகாரிகள் அதுக்கு செய்சா வைக்காத காரணத்தால் காலதாமதம் ஏற்படுத்தக்கூடிய காரணம் ஏற்பட்டதால் மீண்டும் நாங்கள் அனைவரும் உள்ளவே பேசி அமர்ந்து ஒருங்கிணைந்து அனைத்து தொழிற்சங்கங்களும் குறிப்பாக ஆளுங்கட்சி தொழிற்சங்கமான எல்பிஎஃப் தவிர மற்ற அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒருங்கிணைந்து இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது என்று முடிவு செய்து அதை 9ஆம் தேதி என்று முடிவு செய்து இங்கே அறிவித்திருக்கின்றோம். நிச்சயமாக எங்கள் தொழிலாளருடைய நன்மைக்காக ஒட்டுமொத்த தமிழகத்தில் 1,22,000 ஓட்டுநர்